அஸ்ஸலாமு அலைக்கும். மாம் அண்ட் டாட்டர் காம்போ தான் பார்த்துட்டு இருக்கோம். சாரியில் தைச்ச ட்ரெஸ்ஸஸ் நம்ம போட்டிருந்தோம். இப்போ இது மெட்டீரியலில் நெட் மெட்டீரியலில் எம்ப்ராய்டிங் பண்ண மெட்டீரியலில் போட்டிருக்கோம். 31 இன்ச் நீளத்தில் பாட்டம் கட் பண்ணுறோம். கிராஸ் கட்டிங்கில் தான். இது வந்து 3 மீட்டர் தான் இருக்குது. 3.5 மீட்டர் இருந்தால் நம்ம முக்கோண வடிவத்தில் கூட நம்ம போட்டு கீழே அம்பர்லா மாதிரி கட் பண்ணலாம். ஆனால் அது துணி பத்தாது. இதுக்கு மேலே இருக்கிற துணி நான் வந்து கைக்கும் பாடிக்கும் கொடுக்கணும். இது சாட்டின் துணி. அதுக்கு வந்து உள்ளே சாட்டின் கொடுத்து அதுக்குள்ளே தான் நான் காட்டன் லைனிங் கொடுக்க போகிறேன். நம்ம சாட்டின் லைனிங் மட்டும் போட்டோன்னா நமக்கு வேர் பண்ண முடியாது, ரொம்ப அரிக்கும். அதுக்கு நம்ம லைனிங் உள்ள காட்டன் லைனிங் கொடுத்து தான் நம்ம இது ட்ரெஸ் தைக்கணும். இது ஃபஸ்ட்டு அவங்க டாட்டருக்கு நான் தைச்சிக்கிட்டு இருக்கேன் கிராஸ் கட்டிங்கில். மெட்டீரியல் ரொம்ப நல்லா அருமையாக இருந்துச்சு. 2 டிசைனும் வேறு வேறு இருந்துச்சு. அதனால நம்ம பார்த்து தைக்கணும். 2 சேமாக இருந்தால் நமக்கு பிரச்சனை இல்லை. 2 டிசைனும் வேறு வேறுனால நம்ம பார்த்து தைக்கணும். இது பாருங்கள், டாப்க்கு நான் வந்து அவங்க அம்மாவுக்கு நான் மடித்து போட்டிருக்கேன். இந்த சைடு பாருங்கள், ஒரு சின்ன ஒரு லைன் தெரியுது. இந்த லைன் என்னென்னா, அதாவது டேமேஜ் ஆயிருந்தா இந்த மெட்டீரியல், அந்த மெட்டீரியலை சேர்த்து வச்ச மாதிரி ஓவர்லாக் பண்ணி வச்சுருப்பாங்க மெட்டீரியல்ஸ் விற்கிறவங்க. இந்த கஸ்டமர் தெரியாமல் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதனால இந்த ஓவர்லாக் அந்த திக்னஸ் அது தெரியுது பாருங்கள். நம்ம இதை கட் பண்ணும்போது பார்த்து கவனமாக கட் பண்ணணும். நடுவில் வந்துச்சுன்னா நமக்கு ப்ராப்ளம் தான். அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணிட்டு தான் கஸ்டமருக்கு நம்ம சொல்லணும். உங்கள் துணி இந்த மாதிரி இருக்குதுன்னு நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டு தான் உங்களோட ட்ரெஸ்ஸை நம்ம கட் பண்ணணும். இப்போ எனக்கு என்னென்னா, இப்போ நெக்கு நான் கட் பண்ண போகிறேன். ஒரு 6 இன்ச் நெக்கு, ஆனால் இது ஒரு 8 இன்ச் இருக்குது. இப்படி நான் ரவுண்ட் ஷேப்பாக நான் நெக்கு கட் பண்ணாலும் மேலே பார்டர் என்ன பண்ண போகிறேன்னா, பார்டர் தனியாக கட் பண்ணி எடுத்துடணும். மேலே இது 2 இன்ச் இருக்குது. இதை கட் பண்ணி எடுத்துட்டு அப்புறமா நம்ம கட் பண்ணோன்னா நெக்குக்கு சரியாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் துணி வாங்கும்போது கவனமாக பிரித்து பார்த்து நீங்கள் வாங்குங்க. சரி, இப்போ இதோட அவுட்லுக் நம்ம பார்க்கலாம். உங்கள் அம்மாவோட ட்ரெஸ் பாருங்கள். கைக்கு உங்களுக்கு லைனிங் வச்சு தைச்சிருக்கேன். நெக்குக்கு லீஃப் டிசைன் வச்சு பைப்பிங் வச்சு தைச்சிருக்கேன். இவங்களுக்கு 2.5 மீட்டர் துணி ஆச்சு. உங்கள் பொண்ணுக்கு 3 மீட்டர் துணி ஆச்சு. அவங்களுக்கு கிராஸ் கட்டிங் தைச்சதுனால பார்டர் கிட்ட கொஞ்சம் ஜாயிண்ட் வரும். அது எப்படி தைச்சிருக்கேன்னு ஃபுல் வீடியோ நான் போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.